மாசம் வந்து சீசன், 6 மாசம் வந்து தண்ணி. ஆடி மாசம் ஃபுல் ஆயிடும். இது வந்து நஷ்டம் ஏற்பட்டா நம்ம பார்த்து பாம்புகிட்ட போய் நம்ம ஒரு முறையிடுறோம். வாங்க நேர்களே, இப்போ நம்ம அடுத்து நம்ம பயணத்தில் பார்க்க போகிற இடம் தான் சினி அருவி. இந்த சினிமாக்கான நிறைய காட்சிகள் பதிவிட்டதுனால, நிறைய இங்கே காட்சிகள் அமைச்சிருக்கிறதுனால சினி அருவின்னு சொல்கிறாங்க. இப்போ இதை கடந்து நம்ம அந்த பக்கமாக போய் நம்ம அந்த மக்கள்லாம் இருக்காங்களோ அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு திரும்ப அவங்க வந்து ஆயில் மசாஜ் இங்கேங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு குளிக்க போகிறோம். அந்த பக்கத்துக்கு போகிறதுக்கு இந்த நீர்வீழ்ச்சியை நம்ம கடந்து தான் போகணும். இப்போ இதை கடந்து அந்த பக்கம் போய் அங்கே என்னென்ன சிறப்புகள் இருக்குன்றதை பார்ப்போம். வாங்க கேமராமேன், பத்திரமா வாங்க. தண்ணி வேகமாக இருக்கு. நான் கையில் பிடிச்சி சொல்லிடுறேன். வழுக்குது. கேமரா ஒரு கையில் ஹேண்டில் பண்ணுங்க. இது ரவுண்ட் வட்ட வட்ட கல்லுகள் போட்டு நடுவில் பள்ளம் இருக்கு. தண்ணி இப்படி போய் திரும்ப அந்த பக்கமாக தான் போகுது. இந்த இடத்துல குளிக்கிறதுக்கு மற்ற விஷயத்துக்கெல்லாம் சினி அருவி. அந்த பாருங்க. உங்க பேர் என்ன? இந்த ஊரை சார்ந்தவங்க. இது எடுக்கிறதுக்கு ஏதாவது இந்த இதெல்லாம் தகுதிகள் அதெல்லாம் எதாவது இருக்கணுமா, இல்லை யார் வேணாலும் போறலாமா? இல்லை, இது வந்து திட்ட கிராமத்தை வருது. மூட்டமலை திட்ட கிராமம் சொல்லிட்டு நம்ம ஊர். அந்த ஊருக்காரங்க மட்டும் இதுல பங்கேற்க முடியும். வெளியூர்ல பண்ண முடியும். நீங்க இதை எவ்வளவு வருஷமா தொடக்கி எடுத்துட்டு வரீங்க? நான் இப்போ ஒரு 3 வருஷம் இருக்கு. 3 வருஷம் தான். அதுக்கு முன்னாடி யார் எடுத்து? அதுக்கு முன்னாடி வேற தெரியும். இப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு கட்டுறீங்க? ஒரு வருஷத்துக்கு வந்து 8,50,000 ரூபா. 8,50,000 அரசாங்கத்துக்கு நம்ம காசோலையாவோ எடுத்து கொடுக்கணும். ஆமாம், கொடுத்துட்டா நம்ம ஒரு வருஷத்துக்கு இப்போ அதுல நட்டமோ லாபமோ அது எல்லாமே நம்ம சேர்ந்து தான். இப்போ நீங்க 10 ரூபா வாங்குறீங்க, மழை சீசன் டைம்ல நிறைய வெள்ளம் ஓடி. இல்லை இல்லை இல்லை, ஒரு வருஷத்துக்கு என்னவோ அதான் நான் அதை என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஒரு வருஷம் எடுத்துட்டீங்க. சீசன் டைம்ல நல்லா தண்ணி திறந்து விட்டு மக்கள் வரலன்னா உங்க நட்டம் லாஸ் தான். அந்த சீசன் விட்டா உங்களுக்கு கிடைக்காது. லாஸ் தான். இப்போ ஒரு நாளைக்கு நீங்க ரொம்ப மிஞ்சி ஒரு 6 மாசம் வந்து சீசன், 6 மாசம் வந்து தண்ணி ஒரு தண்ணி இருக்காது. தண்ணியில வந்துடும், தண்ணி வரும். ஆமா, ஃபுல்லாயிடும். தண்ணி வர ஃபுல்லா வந்துச்சுன்னா உங்களுக்கு லாஸ். தண்ணி குறைவா வர அந்த 6 மாசம் தான் உங்களுக்கு. நம்ம ஏதாவது பண்ணி. அது எந்தெந்த மாசங்கள்? ஆகஸ்ட் இருக்காதான். அப்ப ஆகஸ்ட் 3 மாசம் முன்னாடி, அப்புறம் 3 மாசம் அப்படி எடுத்துக்கலாம். ஆடி மாசம் ஃபுல்லாயிடும். ஆடி பெருக்கெல்லாம் ஃபுல்லாயிடும். திறந்துட்டாங்கன்னா அதுல இருந்து தண்ணி ஃபுல்லா போக ஆரம்பிச்சா நீங்க வந்து இதுக்கான நுழைவு சீட்டு போட்டு பண்ண முடியாது. உள்ளே வர முடியாது. இப்ப அது மாதிரி நஷ்டம் ஏற்பட்டா நீங்க வந்து நஷ்டம் ஏற்பட்டா நம்ம பார்த்து பாம்புகிட்ட போய் நம்ம ஒரு முறையிடுறோம். இவ்வளவு தண்ணி வந்துச்சு, லாஸ். அது உரிய அரசாங்கம் அது சரி சாய்க்கிறாங்களா? இல்ல, எதுவும் பண்றது இல்ல. அவங்க அப்படியே விட்டுறாங்க. வந்து அந்த மாதிரி ரினியூல் பண்ணி கொடுக்க முடியாது. ஏறக்குறைய ஒரு நாளைக்கு ஒரு 1000 பேர் வந்தா கூட உங்களுக்கு ஒரு 1000னா 10,000 ரூபாய் தான் வரும். இதுக்கு ஆட்கள் நீங்க உங்களோட சம்பளம் இருக்குது. உங்க இங்க தங்குற இன்னொருத்தர் அந்த பக்கம் ஒரு ஆள் வச்சிருக்கீங்க. 2 பேர் சம்பளம், டெண்டர் தொகை, அது போட்ட முதலுக்கான லாபம், உங்களுக்கான கூலி, இதெல்லாம் பார்த்தா எப்படி லாஸ் தான். இது அப்ப நீங்க இந்த 10 ரூபா ஒரு வருஷத்துக்கு நமக்கு கொடுக்குறாங்க, ஆர்டர் போட்டு கொடுத்துறாங்க. நம்ம ஒரு வருஷத்துக்கு வந்து ஓட்ட முடியறது இல்லை. இப்போ இதே இந்த 10 ரூபா எப்பயுமே நிரந்தர 10 ரூபா தானே கூட்டுவீங்களா? இல்ல இல்ல, நிரந்தர 10 ரூபா. கூட்டம் அதிகமா வருமா? கூட்டலாம் மாட்டீங்க. அதேதான். இது தமிழ்நாடு அரசு வனத்துறை. நான் கூட என்னமோ இவங்க இந்த லோக்கல்ல பஞ்சாயத்துல இருந்து ஏதோ பண்றாங்கன்னு நினைக்கிறேன். உரிய தமிழ்நாடு அரசு பதிவு பெற்று வனத்துறை கிட்ட இருந்து இவங்க டெண்டர் கோரி தான் இவங்க 10 ரூபா என்ன கட்டணம் போடுறதோ அந்த 10 ரூபா தான் வாங்குறாங்க. நியாயமான முறையில அரசாங்கத்துக்கு எல்லா விதிமுறைகளும் கட்டுப்பட்டு எடுத்து பண்றாங்க. ஆனா இழப்பு ஏற்பட வாய்ப்புகளும் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. அரசாங்கத்துக்கு நாங்க வைக்கிற சின்ன வேண்டுகோள், இந்த மாதிரி சின்ன சின்ன தொழில் பண்றவங்களுக்கு உரிய பாதுகாப்பு, அவங்களுக்கு போடுற முதலுக்கான ஒரு உத்தரவாதத்தை அரசாங்கம் கொடுக்கணும். நட்டம் அடிக்கிற நேரத்துல நீங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவியா, ரெவியூவோ இல்ல வந்து ஏதோ ஒரு இன்சூரன்ஸ்ல நீங்க கவரேஜ் தரா மாதிரியோ, இல்ல வந்து இந்த உரிய அவங்க நஷ்டம் ஏற்படும் போது அவங்களுக்கு ஏதாவது உதவிக்கரம் நீட்டணும்னு சொல்லி மதிமுகம் சார்பாக நாங்க ரொம்ப தாழ்மையான வேண்டுகோளை வைக்கிறோம். வாங்க அடுத்த கட்டத்துக்கு நம்ம பயணிப்போம். ரொம்ப நன்றிங்கண்ணா.